அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்ல இருந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் பின்னங்களில் எது பெரியது? ஒன்று பின்வரும் பின்னங்களில் எது பெரியது கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னது எதுன்னு கேட்கலாம். சரியா? சிறியது எது பெரியது எதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி சம்ம நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நார்மல் மெத்தட்ல செய்யணும் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா 1/2, 3/4, 4/5, 3/2, 6/3. அவன் கொடுத்திருக்க பின்னம் இதுதான். சரியா? இந்த பின்னத்துல எது பெரிய பின்னம்னு கேட்டிருக்கான். அப்ப நார்மல் மெத்தட்ல செய்யணும்னா 2, 4, 5, 2, 3 மீச்சீமை கண்டுபிடிக்கணும். மீச்சீமை கண்டுபிடிச்சுதான் நம்ம அடுத்து செய்யற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் இல்லாம நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/2, 3/4. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல எந்த பின்னம் பெரியதுன்னு பாத்துக்கலாமா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா எத்தனை? 4. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா எத்தனை? 6. அப்ப 4 பெருசா 6 பெருசான்னா 6 தான் பெருசு. அப்ப இந்த ரெண்டு பின்னத்துல பெரிய பின்னம் எது அப்படின்னா 3/4ங்கிறது பெரிய பின்னம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3/4ஐயும் 4/5ஐயும் கம்பேர் பண்ணணும். அப்ப பாருங்க, 3/4ஐயும் 4/5ஐயும் கம்பேர் பண்ணுவோமா? 3/4, 4/5 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3×5 15ன்னு வருமா? 4 எத்தனை வரும்? 16ன்னு வரும். அப்ப இது இந்த ரெண்டுல பெரிய பின்னம் எது பாருங்க? 16 தான் பெருசு. அப்ப 3/4 விட 4/5ங்கிறது பெரிய பின்னம்னு அர்த்தம். திரும்ப பாருங்க, 4/5ஐயும் 3/2ஐயும் எடுத்து பார்ப்போமா? அப்ப பாருங்க, 4/5, 3/2. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4×2 8 வரும். 3 எத்தனை வரும்? 15ன்னு வரும். அப்போ 4/5க்கு எத்தனை வருது அப்படின்னா 8 வருது. 3/2க்கு எத்தனை வருது அப்படின்னா 15. அப்ப இந்த ரெண்டுல பெரிய பின்னம் பாருங்க, 3/2ங்கிறது தான் பெரிய பின்னம். அப்ப கடைசியா நம்ம எதை மட்டும் கம்பேர் பண்றோம்னா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பின்னம் தான் பெரிய பின்னமா இருக்கும். அப்ப 3/2, 6/3ன்னு அர்த்தம். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 9, 6 12ன்னு அர்த்தம். அப்ப இந்த பின்னம் தான் பெருசு. அப்ப கடைசி பாருங்க, 6/3ங்கிறது தான் நமக்கு இருக்கிறதுல என்ன அப்படின்னா பெரிய பின்னம்னு அர்த்தம். அப்ப சிறிய பின்னம் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 1/2ன்னு இருக்கா, அதுக்கு தானே நமக்கு 4ன்னு வந்திருக்கு. 4, 6, 15, 16, 8, 15, 9, 12. இதுல சிறிய பின்னம் பாருங்க 4ங்கிறது தான். அப்ப 4ஓட பின்னம் பாருங்க 1/2. இந்த 1/2 தான் சிறிய பின்னம்னு அர்த்தம். சரியா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.